சாணக்கியாவின் உரை வீச்சு அண்டர்ஸ்டாண்டிங் அம்பேத்கர் மா வெங்கடேசன் பேசுகிறார். ஏப்ரல் 12 சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு கிருஷ்ண கானசபா மெயின் ஹால், டி நகர், சென்னை. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ பதவி பெற்று செல்ல ஆசைப்பட்டதில்லை. இனியும் என் வாழ்நாள் முழுவதும் ஆசைப்படப் போவதில்லை என்பதை உறுதிபட உங்களுக்கு தெரிவிக்கிறேன். லட்சோப பாட்டாளி மக்களின் மனங்களில் இதய சிம்மாசனம் என்று அமர்ந்திருக்கிறேன். இதை விட உயர்ந்த பதவி எனக்கு வேறு ஏதும் உண்டோ? தொடர்ந்து மத்திய அரசு இன்று வரை நடத்தி வருகிறேன். ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான பாட்டாளி சொந்தங்களும் பொதுமக்களும் எந்த ஒரு முன் அனுமதியும் இல்லாமல் என்னை சந்தித்து செல்கின்றனர். அவர்கள் என்னிடத்தில் கேட்பதெல்லாம் 1989 தொடக்கத்தில் ஐயாவின் செயல்பாடு எப்படி இருந்தது என்பது எங்களுக்கு தெரியாது. கட்சி மற்றும் சங்கத்தின் புதிய தலைமுறையினர் எனது தலைமையின் கீழ் சிறிது காலம் பணியாற்ற வேண்டும் என்ற அன்பு கட்டளையின் பேரில் எனது அதாவது புதிய தலைமுறையினர் எனது தலைமையின் கீழ் சிறிது காலம் பணியாற்ற வேண்டும் என்ற அன்பு கட்டளையின் பேரில் அதனை தடுக்க நாமெல்லாமலும் அவர் ஆசையை நிறைவேற்றிட வேண்டியும் 2026 எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டும் பல்வேறு செயல் திட்டங்களை வகுத்துள்ளேன். அதனை செயல்படுத்த வேண்டி கட்சி அமைப்பில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என கருதி எனது முழு மனதுடன் இந்த அறிவிப்பை நான் இன்று வெளியிடுகிறேன். அதாவது 10/4/2025. இதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் இயக்கத்தை தொடங்கிய நிறுவனர் ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்கிறேன். தேர்தலின் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். எனது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பதவி வரிசை அடிப்படையில் நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் ராமதாஸ், செயல் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், கௌரவ தலைவர் ஜே.கே. மணி, பொதுச் செயலாளர் வடிவேலராமன், பொருளாளர் திலகவர்மா, மாநில துணைத் தலைவர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், அணி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களும் தற்போது உள்ளவாறு அமைப்பு ரீதியாக செயல்படுவார்கள். இந்த அறிவிப்பை ஏற்று பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஒன்றுபட்ட உணர்வோடு தீவிரமாக செயல்பட்டு தேர்தல் வெற்றிக்கு பணியாற்ற வேண்டும் என தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மே 11
மாமல்லபுரத்தில் நடைபெறும் வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு இதுவரை கண்டிராத அளவுக்கு பாபுர வெற்றி மாநாடாக நடத்திட மாநாட்டு குழு தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ள மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு இணைந்து ஒன்றுபட்ட உணர்வோடு உழைக்க வேண்டும் என தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒருபோதும் சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ பதவி பெற்று செல்ல ஆசைப்பட்டதில்லை. இனியும் என் வாழ்நாள் முழுவதும் ஆசைப்படப் போவதில்லை என்பதை உறுதிபட உங்களுக்கு தெரிவிக்கிறேன். லட்சோபலட்ச பாட்டாளி மக்களின் மனங்களில் இதய சிம்மாசனம் என்று அமர்ந்திருக்கிறேன். இதை விட உயர்ந்த பதவி எனக்கு வேறு ஏதும் உண்டோ